என் பேர் தேவானா. சொந்த ஊர் ராஜஸ்தான். இங்கே சின்ன வயசுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கேன். பொம்மைலாம் செஞ்சு வித்துட்டு இருக்கேன். அது நம்ம பொழப்பா இதுதான். ஒரு பொம்மை 100 ரூபா 50 ரூபா. இப்போ வித்தால் விற்க ஒரு நாள் சாப்பிட காசு கூட இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நம்ம தொழில் ஒரு நாள் ஓடுனா ஓடும், ஒரு நாள் ஓடலைன்னா ஓடாது பொம்மை. அந்த மாதிரி இருக்குது. வருமானம் எப்படின்னா இருக்கு இதுல? நம்ம விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, விநாயகர் சதுர்த்தி சின்ன சின்ன சிலையை செஞ்சு விற்றா அப்போ வருமானம் வரும். இதெல்லாம் சும்மா ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடுக்கு அந்த மாதிரிக்கு அந்த செலவுல இது போயிடும். விநாயகர் சிலை செய்யும் போது வட்டிக்கு வாங்கிட்டு கடனை திரும்பி அடிக்கணும். அதுல திரும்பி லாபம் எவ்வளவு இருக்குதோ எவ்வளவு இல்லையா, அந்த மாதிரி தான் எங்க தொழில். இப்போ இங்க எவ்வளவு நாள் இங்க இருக்கீங்க மாட்டுத்தாவணியில? மாடுதாவன்ல நான் இப்போதைக்கு நான் குடிச்ச போட்டதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி அங்க சரவணிகால் புதூர் போறோம்ல, அந்த ரோடு இருக்குல்ல, அங்க இருந்துச்சு. அந்த அங்க ஒய்சாம் வந்துச்சுன்னா அங்க எல்லாம் தூக்கி விட்டாங்க. எத்தனை குடும்பம் இருக்கீங்க இப்ப இங்க? மொத்தம் 3 குடும்பம் இருக்கு. நாங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான். தங்காச்சி 1, நான் 1, தம்பி 1. எல்லாருமே சிலை செய்யுதுதான். அதெல்லாம் பொம்மை செய்யற ஆள் தான். உங்க பேர் என்ன? பார்கவன. எங்க இருந்து வரீங்க? என்னென்ன சிலைகள் பண்றீங்க? பொங்கல சிலை தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம முருகன் சிலை, புத்தன் சிலை, ராதா கிருஷ்ணா எல்லாமே சிலை தான் போட்டுட்டு இருக்கோம். நமக்கு இப்போ உங்களுக்கு இந்த தொழில் எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்னு? உங்களுக்கு வருமானம் ஒரு டைம்ல கிடைக்கும், ஒரு டைம்ல கிடைக்கும். இல்ல ஒரு டைம்ல சேல்ஸ் இருக்கா, ஒரு டைம்ல இல்ல. எந்த டைம்ல உங்களுக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கும்? அதிகமா நமக்கு விநாயகர் உற்சவம் இருக்குல்ல, அந்த டைம்ல தான் நமக்கு. பாக்கி டைம் செல்வ மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு நாளுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னா, ஒரு நாளுக்கு 2000 ரூபாய் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து வராதான் அப்படின்னா சும்மா அப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆமா, ப்ராப்ளம் இல்லை. மழைக்கு தான் வந்து ப்ராப்ளம். மழையில வந்தா காத்துக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எந்த ஊர் நீங்க எல்லாருமே? ராஜஸ்தான். குடும்பத்தை பிரிஞ்சு இங்க இருக்கீங்க, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இல்ல நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஆயிட்டு இருக்கா. முன்னாலே கால பின்னாலே கால எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மதுரை மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு? நமக்கும் இல்லை சப்போர்ட் அந்த இதுக்கு பண்ணணும். நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கா, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க, சாப்பாடு நமக்கு வந்துட்டு இருக்கா. இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து உதவி பண்றது. அது பிரச்சனைனா நமக்கு ஒன்றும் இல்லையா. பிரச்சனைனா போலீஸ் நம்பர் இருக்கா, போலீஸ்ன்னு ஃபோன் பண்ணுவாங்க, டக்குன்னு போலீஸ் வருவாங்க. நாய் தான், சொந்த நாய் இருக்கா, 3 நாய் இருக்கா, அவன் நைட் டியூட்டி பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லை. சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கும். இப்ப நைட்டு இங்க தங்குறதுக்குலாம் உங்களுக்கு? நைட்ல இங்கதான் சாப்பிட்றது, செய்யறது, தூங்குறது எல்லாமே இங்கதான். 3:30 மணி இருக்கும். ஒருத்தன் தான் வந்தேன். நான் சரக்கு அடிப்பேன், போய் சொல்ல மாட்டேன், சரக்கு அடிப்பேன். நான் படுத்தாச்சு. 2 கொசுவோலைக்கு நடுவில் வந்து உக்காந்துட்டு கொசுவோலை அப்படியே எடுக்கிறேன். எடுக்கும் போது என் தம்பி எந்திரிச்சிட்டான். தம்பி எந்திரிக்கும் போது மம்புட்டி பக்கத்தில் கிடந்துச்சு. மம்புட்டி, இந்த மம்புட்டி எடுத்தேன். யார் அந்த ஆள் மம்புட்டி எடுத்தேன். எடுத்துட்டு அப்படி அடிக்க வந்தேன் என் தம்பியை. அண்ணன் கத்துனேன். யார்? என் தம்பி. கத்துனதுக்கு அப்புறம் நான் அந்த கொசுலேருந்து பின்னாடி இருந்து பிடிச்சேன். அவனை பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு அப்படியே இங்கே மல்லு கட்டணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கடை மூடி போயிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு தேவான்னு சொன்னாங்க. எப்படி ஆயிடுச்சு? அடிரா அவனை. பரவாயில்ல, நாங்க இருக்கோம், அடி நீ ஏதாச்சும் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். அதான் மதுரை. இப்ப இந்த இடம் வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்களா? அது என்ன காரணம்? காலி பண்ணி சொல்லிருக்காங்க. அது நான் பார்க்கணும், திரும்ப எவ்வளவு பார்க்கணும். திடீர்னு எங்க கிளம்ப முடியாது, குழந்தை வச்சிருக்க. திடீர்னு எங்க கிளம்ப முடியாது, பார்த்துட்டு தான் போகணும். உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும்? எனக்கா தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும்,
இங்க ஒரு பாஷை, மார்வாடி ஒண்ணு. 4 மொழி தெரியும். ஆனா இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் பேசுவேன், ஆனா அவ்வளவா தெரியும். படிக்கல நான், அவ்வளவா தெரியாது. உங்களுக்கு இந்த வாழ்க்கை போதுமானதா இருக்கா? பரவாயில்ல. சாப்பாடு காசு தான் வரும். இப்பதான் அதே டைம்ல விநாயகர் டைம்ல கொஞ்சம் காசு வரும், அவ்வளவுதான். இல்ல மத்த மக்கள் வந்து சொந்த வீட்டுக்குள்ள வாழ்றதோ, குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழ்றதோ இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல. நம்ம ஃபேமிலி தான். நம்ம ஃபேமிலி தான். நம்ம வேற ஆள் இல்ல. ஃபேமிலியில அப்படியே வீட்டுல இருப்பாங்க. அப்படின்னா நம்ம இதா வீடு தான்.